தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம சீனாபுரம் சந்தைக்கு எத்தனை உருப்படி எடுத்துட்டு வந்தீங்க? விற்பனை எப்படி போகுது? ஒரு 5 மாடு தான் கொண்டு வந்தேங்க. இப்ப ஒரு ஸ்லோவா தான வியாபாரம் போயிட்டு இருக்கு. ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. ஆமாங்க. சரி, இப்ப கையில வச்சிருக்கிற இது வந்து என்ன ரேஞ்ச் வருங்க? ஒரு 70 ரூபா ரேஞ்ச். 70 ரூபா ரேஞ்ச் வரும். நல்லா கரை திறன் அதிகமா இருக்கிறதா? அதிகமா இருக்கு. பல்லெல்லாம் 6 பல்லு 6 பல்லு. உங்ககிட்ட டெஸ்ட் மாடு வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாமா? டெஸ்ட் மாடு கொஞ்சம் ரேரா தானே கிடைக்க மாட்டேங்குதுண்ணா. டெஸ்ட் மாடு வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன கான்டாக்ட் பண்ணிக்கலாம், பொறுமையா எடுத்துக்கலாம். ஆனா கிடைக்கும் போது கிடைக்கும். ஆமாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படி உங்க நம்பர் சொல்லிருங்க. ஓகேங்கண்ணா. 63 741 60 725 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ரொம்ப நன்றி. சரி. இதெல்லாமே பாய் கொண்டாந்த மாடுகள் எல்லாமே விற்பனை ஜரூரா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி 2 பெரிய மாடு வேலை முடிச்சு போயிட்டாங்க. மறுபடியும் வேலை கட்டுப்படி ஆகுது அப்படின்னு மறுபடியும் போய் வேலை பேசி முடிச்சிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி மாடுகள் வேணா நம்ம சீனாபுரம் சந்தைக்கு இருந்தா வாங்கிக்கலாம். ஓகே, இந்த பதிவு இதோட முடிச்சிடலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல நடக்கிற சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வத்தக்கறவை மற்றும் கண்ணு மாடுகளோட விளைநிலம் தான் பார்க்க போறோம். இன்னும் வந்து பாய் வண்டி வரல, அதனால இருக்கிற மாடுகளை பத்தி டீட்டெயில் பாத்திரலாம். சைஸ் மாடு, பெரிய மாடு, சின்ன மாடு, வீட்டுக்கு ஏற்ற பட்ஜெட் மாடு எல்லாமே பாத்திரலாம். எவ்வளவு மாற்றம் பிடிச்சிட்டு போறோம். 26 ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. 32 ரூபா மாடு கொண்டாந்து சொல்லிட்டு இருக்காரு. மும்மரமா பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கேன். இது வந்து ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டு சந்தை. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலையில் நேரத்திலே ஆரம்பிச்சிடும். 5 மணியில ஆரம்பிச்சு சுமார் 10-12 சந்தை நடைபெறும். மாடுகள் வரத்தை பொறுத்து எக்ஸ்ட்ரா டைமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து மாடுகள் கன்றுகளோட விலை நிலவரம், வத்தக்கறவைகளோட விலை நிலவரத்தை நீங்க பார்த்துடலாம். அப்படியே பதிவு போயிடலாம். இந்த பதிவை பார்க்குற நண்பர்கள் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணிங்க. மாடு வேலை முடியல. அடுத்து இங்க ஒரு செவலை பார்த்துட்டு இருக்காங்க. நல்ல நெட்டு நீளமான செவலை, ஜெர்சி நல்ல நெட்டு நீளம். இது வத்தக்கறவை தான். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பேசிட்டு இருந்த கேப்ல சந்தையை காலியான மாதிரி இருக்கு. அப்படி உள்ள போவோம். என்ன மாடு பிடிக்கலையா? போத்தாத்தா பிடிக்காது. எங்க யார எடுக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. அண்ணனை கேட்டுருவோம் ஃபர்ஸ்ட். அண்ணா வணக்கம். வணக்கம். அப்படியே இருங்க, மடிக்க மாட்டேறேன். இன்னைக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க? விற்பனை எப்படி போகுது? 4 கொண்டு வந்து நான் 2 கொடுத்துட்டேங்க. அது 2 வெட்டுக்கு தான் கொடுத்தனுங்க. இது கறவைங்க, 2மே கறவைங்க. 2மே கறவை. இது 5 மாசம் டெஸ்ட்டுங்க. 5 மாசம் இது 5 மாசம் டெஸ்ட்டுங்க. பல்லு முளைப்பல்லு 6 லிட்டர் கறவை இருக்குதுங்க. 6 லிட்டர். நீங்க எல்லாம் டெஸ்ட் பார்த்துட்டு சென்னை பார்த்து தப்பா இருந்தா புளியம்பட்டியில் கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா? 5 மாசம் டெஸ்ட்டுங்க. 50 ரூபா சொல்றேன். பாருங்க, 6 லிட்டர் கறவை இருக்குது. தப்பா இருந்தா புளியம்பட்டியில் மாட்டு நம்ம கொடுத்துருங்க, ரிட்டர்ன் கொடுத்துருங்க. கறவையில தப்பு இல்லைன்னா 5 மாசம் சரிங்க. மாட்டை ஓட்டி பாக்குறாங்க. 50 ரூபா சொல்லுதுங்க. 50 ரூபா சொல்றீங்களா? ஆமாங்க, நான் 50 ரூபா சொல்லுதுங்க. 44 ரூபாய்க்கு கேக்குறாங்க. 44. நான் 47 ரூபாய்னா கொடுக்கலான்னு இருக்கேன். 47 இந்த மாடு கொடுக்கலான்னு இருக்கேன். 5 மாசம் செனைங்க. 5 மாசம் செனை கேரண்டிங்க. 6 லிட்டர் கறவை இருக்குதுங்க. சரி. கன்ஃபார்ம் செனை, அதுல எந்த மாற்றமும் இல்ல. தப்பா இருந்தா மாட்டை நம்ம கொடுத்தலாம், ரிட்டர்ன் கொடுத்தலாம். சரி, இந்த மாடு ஆனா இது ஒரு 2.5 கறவை வரும்னா. வீட்டுக்கு ஏத்த மாடு. வீட்டுல கறந்துட்டு இந்த மாடுனா. சரி. இது என்ன விலை வருதுண்ணா? இதுங்களா 30 ரூபா சொன்னாங்கண்ணா. ஒரு 27 ரூபா வந்தா கொடுத்தலான்ட்டுங்க. 27 வந்தா கொடுத்தலான்ட்டுங்க. 6 பல் கிடாரிங்க. 6 பல் கிடாரி. ஆமாங்க. சரி ஓகே, இந்த மாதிரி மாடல் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கண்டிஷனா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கேரண்டி கைவசம் இருக்குங்க. ஆனா வீட்ல ஒரு 10 ரூபாய் இருக்குதுங்க. 10 இருக்கும். உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98ங்க 42 46 71 26ங்க. 71 26 26 கள்ளிப்பட்டிங்க. கள்ளிப்பட்டி. சந்திரன். அத்தானி கள்ளிப்பட்டி. ஆமா, அத்தானி கள்ளிப்பட்டி. கேரண்டியோட தரேன். மாடு கேரண்டியோட தப்பா இருந்தா மாடு கொண்டு கொடுக்கலாம். என்னென்ன மாதிரி கேரண்டி கொடுக்குறீங்க? சென கேரண்டிங்க, தீன் தண்ணி கேரண்டி, கறவை கேரண்டி. கறவை கேரண்டி. சரி ஓகே. இதுல பாத்தோம்னா மாடு பல்லு பிடிச்சு பாத்துட்டு இருக்காங்க. சந்தைகள்ல பெரும்பாலும் வாங்கும் போது பல் பிடிச்சு பார்த்து தெளிவா நல்லா பெருசு.
தம்பி வணக்கம். இன்னும் ஒரு மாடு தான் கொண்டு வந்தீங்களா? இல்லண்ணா 4 தான் கொண்டு வந்த 3 சேல்ஸ் ஆயிடுச்சு. 3 சேல் ஆயிருச்சு. நல்ல பெரிய சைஸ் வத்த கறவை. ஆமாண்ணா. ஹெச்எப்பா? ஆமாண்ணா. ஹெச்எப்லயே மெஜாரிட்டி வந்து ஒயிட் மெஜாரிட்டி. அதிகண்ணா. அதிகம். அதாவது பிளாக்ல லைட்டா தான் பேட்சே வருது. ஆமாண்ணா. இது வந்து என்ன ரேட்டுமா வருது? அண்ணா இது 75 ரூபா சொல்றேன். 75. பால் அளவுன்னா 5 வருதுண்ணா பால். 5 10 லிட்டர் கொடுக்கும். ஆமாண்ணா. பல்லு முளைப்பல்லுண்ணா. முளைப்பல்லு. ஈத்து எத்தனை இறங்கி இருக்கும்? ஈத்து 3 ஈத்துண்ணா. 3 ஈத்து இறங்கி இருக்கு. ஆமாண்ணா. என்ன ரேட்டு ஃபைனலா கொடுப்பீங்க? 70 ரூபா வந்து கொடுத்துறோம்ண்ணா. 70 ரூபா. 70 ரூபாய்னா கொடுக்கலாம். இந்த மாதிரி எத்தனை மாடுகள் கைவசம் வச்சிருக்கீங்க? அண்ணா கைவசி இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. கொண்டு வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. கொண்டாந்தே சேல் ஆயிடுச்சு. வாரம் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். உங்க நம்பர் தர முடியுமா? 63 85 71 74 93. சரி, ஓகே. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கங்க. எந்த ஊருமா? பொள்ளாச்சிண்ணா. பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. அங்க இருந்து இங்க வந்து கூட வாங்கிக்கலாம். ஆமாண்ணா வாங்கிக்கலாம். இதுல உங்களை காமிக்கல. நல்ல அருமையான ஜெர்சிலே செவலை பார்க்க செம்மன் இருக்கு. மடிக்கால்லாம் அம்சமா இருக்கு. என்ன ரேட்டுமா வருது இது? 52. பால் அளவெல்லாம் 5 6 வரும். என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க சந்தையில? 42 தான் கேக்குறாங்க. சரி, இந்த மாதிரி மாடு இல்லைன்னு உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? எத்தனை ஒரு மணி கைவசம் வச்சிருப்பீங்க? 5 6 நிக்கும்ண்ணா. எப்பவுமே 5 6 இங்க இருந்து வர்றீங்க? நம்ம வெள்ளவயில இருந்து வரோம். வெள்ளாங்கோயில். வெள்ளகோயில். இங்க இது கிட்ட 300 கிட்ட. காங்கேயம் தாண்டி. சரி, ஓகே. உங்க நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிடுங்க. 93 45 63 58 26. 58 26. ஃபைனல் என்ன ரேட்னா இந்த மாடு கொடுப்பீங்க? 48 9 கொடுத்துக்கலாம். 48 9. சரி, ஓகே. சரி. அப்படியே பார்த்தோம்னா 2 ஹெச்எப் மொத்தக்கரை கொண்டாந்துருக்காங்க. படம் எடுத்துக்கலாங்களா? அப்படியே மைக்க மாட்டேங்குது. அண்ணா வணக்கம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கீங்க. நாங்க ஏலூர் சத்தியமங்கலத்து பக்கம். சத்தியமங்கலத்து பக்கம். இன்னைக்கு வந்து ஹெச்எப் கிராஸ்ங்களா அது? ஆமாண்ணா கிராஸ். கொஞ்சம் அப்படியே ஹெச்எப் கிராஸ்ல ஒரு மாடு பாத்து ஒரு மாடு கொண்டாந்துருக்காரு. மத்த கறவையானா? ஆமாண்ணா. டெஸ்டும் இருக்குதுண்ணா. டெஸ்ட் இருக்கு. ஆமா. இது டெஸ்ட்ங்களா? இது டெஸ்ட்னா? இது டெஸ்ட் மாடு. அப்போ ஆமாண்ணா. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குதுங்க இப்போ? ஆனா இப்போ ஒரு 4 லிட்டர் கொடுக்குண்ணா. 4 லிட்டர் கொடுக்கு. நல்ல நெட் நீளமான மாடு. ஆமா. என்ன ரேட் சொல்றீங்க? 65 ரூபா சொன்னாங்கண்ணா. 65. என்ன ரேட் மட்டும் மோதிட்டு இருக்காங்க? ஆனா 50 ரூபாய்க்கு கேட்டாங்கண்ணா. 50 ரூபாய்க்கு கேட்டாச்சு. சென கன்ஃபார்முங்களா அது? கன்ஃபார்ம்ண்ணா. சென கன்ஃபார்ம். என்ன ரேட்னா நீங்க கொடுப்பீங்க? ஒரு 55 ரூபா கொடுத்துருவோம். 55னா கொடுக்கலாம். சரிண்ணா. இந்த ஜெர்சி ஆனா இது 35 ரூபா சொல்லுச்சுண்ணா. 35. இது செனைங்களா? இது ஊசி ஓட்டது டெஸ்ட் பார்க்கல. டெஸ்ட் மாடுதான். ஆனா கன்ஃபார்மா தெரியல. சரி. இது இப்ப பால் அளவு எத்தனை கொடுக்கும் மொத்த கறவையில? ஆனா இது பால் 3 3 வரும்ண்ணா. 3 3 வரும். இது விலைங்க? விலை 35 ரூபா சொல்லுச்சுண்ணா. 35 சொல்றீங்க? ஆமா. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடு இல்லைன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? கான்டாக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை உருப்படி கைவசம் வச்சிருப்பீங்க? கைவசம் ஒரு 6 இருக்குண்ணா. 6 உருப்படி இருக்கும். அது உங்க நம்பர் தர முடியுமா? இல்ல சந்தைக்கு சொல்லிருங்க. 9629 25 54 43. கட்டுத்தரையில எத்தனை உருப்படினா இருக்கும்? 5 உருப்படிக்குண்ணா. 5 உருப்படி எப்பவுமே இருக்குமா? ஆமா. சரி, ஓகே. தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அங்க வந்து கூட வாங்கிக்கலாம். சரிண்ணா. அருமையான ஹெச்எப் மொட்டை மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்காங்க. இதுவும் வத்தக்கறவை தான். தம்பி, இது வத்தக்கறவை தானே? டெஸ்ட் மாடா? டெஸ்ட் இல்ல, வத்ததான். பால் அளவு எத்தனைமா கொடுக்குது? 10 லிட்டர் இருக்குதுண்ணா. 10 லிட்டர். வளர்த்தி கொண்டாடுறீங்களா இல்ல வியாபாரியா? வியாபாரி தான். இது வந்து என்ன விலை சொல்றீங்க? 70 ரூபா. 70 ரூபா சொல்றீங்க. என்ன ரேட்டு மட்டும் சந்தையில மோதுறாங்க? 60 உடச்சு 60 உடச்சு தான் கேக்குறாங்க. நீங்க என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 60 மேல வந்தா 60க்கு மேல வந்தா கொடுக்கலாம். இது நல்லா வெயிலுக்கு ஏத்து வளருமா? அதெல்லாம் காட்டுல இருந்து மாடு. காட்டுல வளர்ந்த மாடுதான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஹெச்எப்ல மொட்டை மாடு இல்ல நல்ல கறவை திறன் அதிகமா இருக்கிற மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணலாமா? பண்ணிக்கலாம். அப்படியே உங்க நம்பர் இருந்தா தர முடியுமா? இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்தாவே வாங்கிக்கலாம். நீங்க எங்க இருந்து வர? நீங்க தெக்லூர் அவனாசி. சரி, ஓகேம்மா. மைக் அப்படியே இதுல பார்த்தோம்னா கண்ணு மாடு. ஹெச்எப் கிராஸ்ல சேர்ற கண்ணு மாடு. ரொம்ப விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன ரேட்டுன்னு தெரியல. விலை பேசிட்டு உள்ள வந்து கேட்கவும் முடியாது. அதனால நம்ம அடுத்த மாடை பார்த்தோம்னா
ஏகதேச பெரிய சைஸ் மாடுகளே நிறைய வந்திருக்கு. அப்படியே காமிச்சு மட்டும் போயிடலாம். ஒரு சில ஆளு பேச மாட்டாங்க, வந்து வந்து விழுவாங்க. அப்புறம் கடைசியில சந்தைகளை பஞ்சாயத்தான மாதிரி இருக்கு. வீடியோ எடுத்துக்கலாமா? இருங்க, மைக் மாட்டேன். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. நான் சென்னிமலையில இருந்து வரேங்க. எங்க? சென்னிமலை. சென்னிமலை. ஆமாங்க. இது வந்து என்ன ஜெர்சி கிராஸா? ஆமாங்கண்ணா. கொம்பு டிஃபரெண்டா இருக்கு. ஆனா அது ரொம்ப வயசான மாடு. வயசாயிருச்சு. சரி, எத்தனை பல்லு தரத்தல் இருக்கு மாதிரி? ஆனா பல்லு சேர்ந்துருச்சு. பல் சேர்ந்துருச்சு. இப்போ வத்தக்கரையா இருக்கீங்களா? இது ஆமா 4 மாசம் செனை. 4 மாசம் செனை கன்ஃபார்ம் தானே? செனை கன்ஃபார்ம்ங்கறாங்க. இது என்ன விலைமா வருது? ஆனா இது 37 ரூபா சொல்லுது. 37. பால் அளவுல எத்தனை கொடுத்துட்டு இருந்தீங்க? பால் 5 லிட்டர் கறக்குங்க. 5 லிட்டர். வீட்டுக்கு ஏத்த மாடு. பால் 5 லிட்டர் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ரேட்னா ஃபைனல் கொடுக்கலான்னு இருக்கீங்க? 34 கொடுக்கலான்னு இருக்கீங்க. இந்த மாதிரி மாடல் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? எத்தனை உருப்படி கைவசம் இருக்கும்? கடுத்தரையில் 10 இருக்கு. 10 இருக்கும். அப்ப நீங்க வியாபாரி? ஆமாங்க. சரி, அப்படியே உங்க நம்பரையும் தர முடியுமா? தர முடியுங்க. அப்படியே சொல்லிருங்க. 9080958339. சென்னிமலையில எந்த ஏரியாமா? நான் சென்னிமலைல இருந்து ஒரு 12 கிலோமீட்டர் ராமலிங்கபுரம் சொல்லி. ராமலிங்கபுரம். அங்க வந்தா கூட கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். சரி, ஓகே. இப்போ கால் பண்ணோம்னா போட்டோஸ் எடுத்து அனுப்பி விடுவீங்களா? அனுப்பலாங்க. அதான் அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். சரி, ஓகே ரைட். அப்படியே பார்த்தோம்னா சைஸ் மாடுகள் நிறைய வந்திருக்கு. தலைவரே யார கூப்பிடுறீங்கன்னு தெரியல. என்ன கண்ணு மாடா? ஆமாங்க. வீடியோ எடுத்துக்கலாங்களா? என்ன வேலை தான் வரும்? பேசுற மட்டும் நான் பேச மாட்டேன். அவரை பிடிச்ச. அண்ணா சொல்லுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்கண்ணா? நாங்களா கோசனம். சரி, இப்ப வந்து கண்ணு மாடு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க. ஆமாங்க. கண்ணு என்ன ரேட்னா வருது? கண்ணு மாடு 40,000 இருக்குதுங்க. 40,000 வருது. கண்ணு கால கண்ணுங்களா? கிடாரி கண்ணோட இருக்கு. போட்டு எத்தனை நாள் இருக்கும்? போட்டு 2 மாசம் இருக்கு. 2 மாசம் இருக்கும். 2 மாசம் கண்ணுதான். இது பால் எத்தனை நாள் கொடுக்குது? இளங்கண்ணுல ஒரு 5 லிட்டர் வருங்க. 5 லிட்டர் வரும். வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமாங்க. பல்லு 6ங்க. 6 பல் தரத்தில் இருக்கு. என்ன விலை சொல்றீங்க? கொடுத்துட்டுங்க 40,000. 40க்கு முடிச்சாச்சு. இந்த வாரம் சந்தையில எப்படி போகுதுங்க நிலவரம்? இந்த வாரம் கொஞ்சம் சோம்பல் தான். இந்த மாதிரி கண்ணு மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அது ஒண்ணு மேடம் கொடுக்க வேணாங்கிறாங்களா? சரி, இங்க வாருங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களை கான்டாக்ட் பண்றாங்க? நம்பர் சொல்லிடுறேன். வேற மாடுகள் வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? அப்படியே நம்பர் சொல்லிருங்க. 98ங்க 94 31 91 26 26 கோசனத்துல இருக்கீங்க. சரி, ஓகேண்ணா. நன்றி, வணக்கம். அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. இன்னைக்கு வந்து சைஸ் மாடு 2 கொண்டாந்துருக்கீங்க. ஆமாண்ணா. 4 பல்லு 6 பல்லு. 4 பல்லு 6 பல்லு ரெண்டுமே இளமாடுதான். இளமாடுதான். இது வந்து எத்தனை ஈத்து இறங்கி இருக்குங்க? ஒரே ஈத்து போட்டது. தலை ஈத்து இறங்கி இருக்கு. இப்போ பால் அளவு இந்த மாடு எத்தனை கொடுக்குங்கண்ணா? அண்ணா ஒரு 3 வருதுங்கண்ணா. 6 லிட்டர். வீட்டுக்கு ஏத்த மாடு. ஆமாங்க. இது என்ன விலை சொல்றீங்க இந்த ஜெர்சி? அண்ணா 30 ரூபா சொன்னீங்க. 30 ரூபா சொல்றீங்க. என்ன விலை கேக்குறாங்க? அதெல்லாம் ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. ரொம்ப கம்மியா கேக்குறாங்க. 22 23 அந்த ரேஞ்சுக்கு தான் போகுது. ஆட்டுக்குட்டியே 25க்கு விக்குது. இப்ப மாட்டு அப்படி கேக்குறாங்க. சரி, மழை இல்ல எல்லாம் கேக்குறாங்க. அதனால எல்லாம் ரேட் கம்மியா கேக்குறாங்க. சரி, அந்த மாடுனா? அந்த மாடு 30 ரூபா சொன்னேன். அது 22 ரூபாய்க்கு கேக்குறாங்க. இது 22 ரூபாய்க்கு தான் கேக்குறாங்க. சரி, இது மத்த கறவை தான். இது மத்த பால் தான். இது எத்தனை ஈத்து இறங்கி இருக்கு? 2 ஈத்து போட்டுருக்கு. 2 ஈத்து போட்டுருக்கு. பால் அளவுனா? பால் அது 3 வருங்க. 3 வரும். சரி, இந்த மாதிரி சைஸ் மாடல் வீட்டுக்கு ஏத்த மாடல் என்ன உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாங்க. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. 98 43 54 15 28. பேருனா? பெரியசாமி. பெரியசாமி. கள்ளிப்பட்டிங்களா? இல்லை, ஓட்டக்கரை. ஓடத்துறை. சரி, ஓகேண்ணா. அப்படியே உள்ள பார்த்தோம்னா ரத்தனமா கூட்டிட்டு இருக்கிறாரு. அவர் இடிங்கிற அவர் தான் எடுத்துட்டு இருக்கிறீங்க.
அடிக்கிறதுக்கு வர்றாருங்களா? என்னங்க சொல்றீங்க? வெத்தலவா கொட்டிட்டு இருக்கிறாரு அவரே சிவனேன்னு அடிக்கிறக்கே வர்றாரு. ஐயா வணக்கம். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? எங்க இருந்து வர்றீங்க? எந்த ஊரு? புளியம்பட்டி. இன்னைக்கு வந்து சீனாவரம் சந்தைக்கு எதுக்கு வந்திருக்கிறீங்க? மாடு வாங்குறீங்களா? உங்களுக்கு வயசு எத்தனைங்க இருக்கு? எத்தனை? 82. 82ங்களா? எச்சா இருக்கா? 82 தான் ஆகுது. பரவாயில்ல. இப்பவும் மாடு வாங்கி பால் கறந்துட்டு இருக்கீங்களா? பாராட்டணும். மாடெல்லாம் எப்படி பரவாயில்லைங்களா வேலை? பரவாயில்ல. உங்க பேருங்க? பேரு சடையப்பன். சரி ஓகேங்கய்யா. நல்ல மாடா பாருங்க. ஒரு 5000 குடும்பம் இருக்கு. யாருக்குங்க? அவருக்கா? என்னங்க சொல்றீங்க? வாழ வச்சதா? மாடு வாங்கி வாழ வச்ச குடும்பம் 5000 கம்மியா இருக்காது. விளையாட்டுக்கெல்லாம் சொல்றீங்க. அப்படியே மாட்டுங்க. இருங்க. 82 வயசாதுங்கிறாரு. இன்னும் மாடு தலாவிட்டு இருக்கிறாரு. ஆமாங்க. அவரு வித்துச்சோட்டு பயன்ல நடக்க முடிஞ்சா வர மாட்டே இருக்காரு. அடேங்க அப்பா. பெரிய வியாபாரி தான். பெரிய இந்த ஏரியாவிலயா புளியம்பட்டி ஏரியாவிலேயே பெரிய வியாபாரி சடைப்பணம் தான். சடையப்பன். ஆமா. சரி சரி. அவர் போவாத சந்தையே இல்ல. மதுகள்பட்டு வரைக்கும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டாரு. நல்லா வேலையும் பண்ணுவாரு. அப்புறம் காசு வேலை சேர்ந்தனால ஏதோ ஒரு வேலை பண்ண வேண்டியது. நல்லா இருங்க. அடுத்த குடும்பத்தை கெடுக்கிற வேலை கிடையாது. ஆருக்கு வாழ்த்து கொடுத்தாலும் அவன் குடும்பம் நல்லா இருக்கு. சரி சரி. வெட்டுக்காரனுக்கு மாடு குடிச்சாலும் நல்லா இருக்கு. சரி ஓகேண்ணா. ஆனா அது கிண்டல் சொல்றாங்க. நாங்க மனசார சொல்றோம். நல்ல ஆளு. நல்ல ஆளு. சரி ஓகே. சரிங்கய்யா. பாய் மாடு வந்தீங்கன்னாவே சண்டையே விட்டு உழப்புற அப்படி. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-16 உருப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். இறங்கணுன்னே வீடியோ எடுக்க முடியாது. அதனால இறக்குனதுக்கு அப்புறமா எடுக்க முடியாது. எல்லாம் ஃபுல்லா தூக்கிடுவாங்க. சரியா ஒரு ஆளு. அங்க ஒரு ஆளு வாய்ஸ் ஆஃப் ஈரோடு இமெயில் அடிச்சா அவரு சொல்றது கரெக்ட் தான். அதை அப்படியே லாக் பண்ணிட வேண்டியதானுங்க. இல்ல சாத்தி விட்டுருங்க. அப்படியா? வெளியே கொண்டாந்து கையில ஒழிச்சுட்டு எனக்கு கூப்பிடுறாரா? இருங்கய்யா. இப்படி தள்ளி விட்டுருங்கய்யா. இதுக்கு மேல போகாதா? மாடு இறங்குறதுக்கு ஆரம்பிச்சு. செனமாடு தலையில அடிச்சு குமிச்சு வாங்கடா. அடுத்த வாரம் மாதிரி இது வந்ததுன்னா லாக் பண்ணாதே கொடை போட்டேன். இறக்குறதுக்கு முன்னாடியே கொடுத்தாச்சா? ஐயா விட்டுருவாரா? சைஸ் மாடு. ஐயா நல்ல மாடா ஒண்ணு புடிங்க. வாங்க புடிச்சுக்கலாம். புடிச்சிட்டா அப்படி. ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. அப்ப பாய் மாடு 2 மாடு புடிச்சிருக்கீங்க? ஆமா தம்பி. 2 மாடு என்ன விலை வருங்க? வரும் தம்பி. 2 மாடுமே 2 லட்சத்துக்கு கிட்ட வரும் தம்பி. 2 லட்சத்துக்கு கிட்ட வரும். ஆமா. வத்தக்கரையே அந்த ரேஞ்ச் வருதுங்களா? ஆமா. இளங்கண்ணில 120 130 ஆகும் தம்பி. இளங்கண்ண 120 130. நல்ல பெரிய சைஸ் மாடு. டெஸ்ட் மாடு ஏதாச்சும் இருக்குங்களா? டெஸ்ட் மாடு ஒண்ணும் இல்ல தம்பி. ஒண்ணும் இல்ல. சரி சரி. இன்னைக்கு எத்தனை உருப்படி வாங்கி கொடுத்தீங்க? இன்னைக்கு 5 மாடு வாங்கி இருக்கிறேன் தம்பி. இன்னும் 2-3 வாங்கணும். இன்னும் 2-3 வாங்கணும். நீங்க அடுத்து இது பேரம் பேசி முடிச்சிடலாமா? மாட்டை முடிச்சிடலாமா? மாட்டை விலைக்கு வாங்கிக்கலாம். பாய் இருக்கும். பாய் இருந்தா தானே லாய்க் பண்ணு. அப்பதான் வாரம் செய்வீங்களா? ஐயா அந்த மாடு செலக்ஷன் பண்ணி இருக்கிறாரு. ஒண்ணு 15 ரேஞ்சு. நல்ல கேமரா கவர் பண்றதுக்கு பின்னாடி ரொம்ப தூரம் போக மாட்டிருக்கு.
ஐயா வந்து இந்த மாடை வந்து செலெக்ஷன் பண்ணி எடுத்து தனியா தூக்கிட்டு வந்துட்டாரு. பாத்துக்கிட்டு இருக்காரு. செட் ஆச்சுன்னா வச்சுக்குவாங்க, இல்லைன்னா அப்படியே திருப்பி கொடுத்துருவாரு. சின்னாசு அதை முடிச்சுக்கலாம் விடு. மடி வைக்கும் இதெல்லாம். கீழே இறக்குறாங்க இப்பதான், கீழே இறக்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. மாடு நடந்து போற அழகு தனிதான். ஓவர் ஸ்பீடா போயிருச்சு. யாரையும் புடிச்சுக்கிட்டு இருக்கேன். டெஸ்டா இது 5 ரெண்டுமே ஐயா உள்ள வந்துட்டாரு. இதுலயே டைம் கொடுத்துருப்போம். மாடு மாடு பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஆகாது. தம்பி வேலை முடிஞ்சுதா? என்ன ரேட்டுக்கு முடிச்சீங்க? 2 சேர்ந்தா? சரி ஓகே. பாய் மாடுதான், 2 சேர்ந்து 160 முடிச்சிருக்காங்க. 160 160ங்களாமா. இல்ல முடியல, மறுபடியும் ரிட்டர்ன் வாங்குறாங்க. தெரியல, 160 கேட்டிருப்பாங்களாட்டு இருக்குது. முடிஞ்சதுன்னாங்க. அப்ப மாட்டை கொண்டு வாங்க ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிட்டு ஐயா உள்ள வந்துட்டாரு. என்னன்னு கணக்கில் கேட்கறீங்க?